ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல். வீட்டில் வளர்கிற குழந்தைங்க இருந்தாலே இருக்கிற ஒரே பிரச்சனை, அவங்க பாயில் பண்ண எக் சாப்பிடவே மாட்டாங்க. மெயினாக எங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படின்னா, எக் பாயில் பண்ணி கொடுத்தாலே அதில் இருக்கிற ஒயிட் பார்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு எல்லோ பார்ட்டை என்கிட்ட கொடுத்துருவாங்க. என் 2 குழந்தைங்க கூட என் ஹஸ்பண்ட் வேறு இதே பழக்கம் தான். ஸோ எல்லோ 4 எல்லோ நான் டெய்லியுமே சாப்பிட வேண்டியது இருக்கும். டெய்லி இல்லைனாலும் எக் பாயில் பண்ணும்போதெல்லாம் நான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுக்காகவே அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். ஸோ என் குழந்தைங்க மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எக்கை எந்த மாதிரி விதத்தில் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆம்லேட் பார்க்கலாம். பிரெட் ஆம்லேட். இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உடச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் ஆம்லேட் எப்போவுமே நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணும்போது நல்லா சூப்பராக கிடைக்குங்க. நமக்கு தின் லேயராக வரணும், அதனால நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இது சைடில் இருக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். நான் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் குட்டியாக ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா ஹாஃப் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் அதிகமாக தெரியாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லாமே நல்லா பீட் ஆகி வரட்டும். இப்போ தோசைக்கல் அல்லது பேன்லேயே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் பண்ண போகிறேன். நம்ம எண்ணெய் அல்லது பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மசாலா எல்லாம் சேர்த்து இது மாதிரி ஊற்றிக்கலாம். நமக்கு நல்லா தின் லேயராக வரணும். ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மடிக்கும் போது நல்லா உடஞ்சிரும். ஸோ கரெக்டான ஷேப்புக்கு வராது. அதனால் நல்லா தின் லேயராக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா தின்னாக நீங்கள் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பிரெட் கூட வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ஒரு பிரெட் போட்டுக்கிறேன். லைட்டாக 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இது மாதிரி லைட்டாக வெந்து வரும்போது நீங்கள் இது மாதிரி மடித்து விட்டுடலாம். உங்களுக்கு கரெக்டாக மடிக்க வரலன்னா கொஞ்சம் இது மாதிரி அழுத்தி பிடித்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் செட் ஆகிடும். இது மாதிரி நம்ம 4 சைடும் திருப்பி கொஞ்சமாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகி கிடைக்கும். ஸோ 4 சைடு இது மாதிரி மடித்து போட்டுக்கலாம். நீங்கள் 2 பிரெட் வைக்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா தின் லேயராக போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கூடவே நீங்கள் சீஸ் வச்சுருந்தீங்கன்னா 2 பிரெட்டுக்கு இடையிலே நீங்கள் சீஸ் வச்சு இது மாதிரி செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த ஷார்ட்ஸ்லேயே சீஸ் வச்சும் பண்ணியிருப்பேன். இது மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை ஸ்மெல் அந்தளவுக்கு தெரியாது. பிரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான ஸ்நாக்காகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கூடவே நம்ம எக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படி நல்லா சுட ஒரு க்ரீன் சட்னி அல்லது டொமேட்டோ சாஸ் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக சாட் மசாலா தூவிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாட் மசாலாவோட ஃப்ளேவர். நெக்ஸ்ட் இது மாதிரி 4 பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் எக் சாப்பிடுவாங்க. எக் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இட்லி தோசை போர் அடிக்கும் போது கூட வீட்டில் பிரெட்டு இந்த மாதிரி எக் இருந்தால் கூட இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸும் கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டாக காடை முட்டை குழந்தைங்களுக்கு இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். காடை முட்டை வறுவல் எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? இது குட்டி குட்டி முட்டையாக இருக்கனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க சும்மாவே எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்பவே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ காடை முட்டை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி, உப்பு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். எண்ணெயும் உப்பு நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு காடை முட்டை உடையாமல் கிடைக்கும். இது காடை முட்டைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மல் கோழி முட்டைக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு முட்டை உடையாமல் கிடைக்கும். இப்போ வறுவலுக்காக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி, பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா காடை முட்டை ரெடி ஆகிடும். நல்லா ஆறுனதும் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குட்டி குட்டி முட்டையாக இருக்கனால இது மாதிரி உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 முட்டைக்கு செய்கிறனால எனக்கு ஒரு வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குட்டி தக்காளினா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய தக்காளியில் பாதி தக்காளி எடுத்து தக்காளி நல்லா மசிஞ்சதும் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது தனி மிளகாய் தூள். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். காடை முட்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. காடை முட்டையில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. விட்டமின் B1, B2, விட்டமின் A அதிகமாக இருக்குது. கோழி முட்டையை காட்டிலும் 4 மடங்கு காடை முட்டையில் எல்லா சத்துமே அதிகமாக இருக்குது. சும்மா தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா பொருட்கள்லாம் கரையாமல் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதில் இருக்கிற அதிகமான ஊட்டச்சத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாக இருக்குதுங்க. கோழி முட்டையை போலயே இதில் புரதச்சத்து, முக்கியமாக இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காடை முட்டையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சுருங்கி ட்ரையான ஸ்டேஜ் வரை வதங்கி வரட்டும். உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றும் இந்த முட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி, விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்தோடனே நல்லா ட்ரையாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பரான காடை முட்டை வறுவல் ரெடி. இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காடை முட்டையை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சம்மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? முட்டை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முட்டையோட அந்த மஞ்சள் கருவோட ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாமல் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியும் கூடவே குழந்தைங்க விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 தேங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 பீஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ண வேண்டாம். குறகுறப்பாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். 3 எக்குக்கான அளவு இது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக் ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நூல் வச்சும் கட் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண சம்மந்தியை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இதில் 2 டைப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இந்த ஆஃப் பீஸில் சம்மந்தி எடுத்து நீங்கள் இது மேலே இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இந்த எல்லோ கரு இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கரு எல்லாத்தையுமே நீங்கள் சம்மந்தி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்மந்தி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதுக்குள்ளே வச்சு எக்கில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல் தெரியாது, விருப்பப்பட்டு சாப்பிட்டுடுவாங்க. அதனால நீங்கள் இந்த செகண்ட் மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் பிடிக்காத குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்படிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி போகுது கண்டிப்பாக வந்து எக்கு வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் கடலை மாவு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு கூட அரிசி மாவு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக காரத்துக்காக மிளகாய்த்தூள், சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நான் இப்போது 5லேருந்து 6 ஸ்பூன் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து கடலை மாவு வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், திக்கான பேஸ்ட் ஆக்கியாச்சு. நான் இந்த ஸ்டேஜில் லெமன் லைட்டாக எல்லா எக்லையும் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை சம்மந்தி ரெடி பண்ணியிருக்கும் போது அந்த பேஸ்ட்டோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்டேஜில் மறந்துட்டேன். இப்போ எல்லா எக்கையும் இது மாதிரி கடலை மாவில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் எண்ணெய் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு வானலில் ஒட்டி அந்த கடலை மாவுலாம் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே கொஞ்சம் கடலை மாவு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நானும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையும் டபுள் சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக கட் பண்ணி பாருங்கள். சூப்பரான முட்டை சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாயில் பண்ண எக்கே இப்படி டிஃப்ரெண்டான வகையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீட் ஃபுட் எக் பைஜோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? எக் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்களுக்கு கூட எக் வந்து தனியாக சாப்பிட பிடிக்காது. ஒரு மாதிரி கொமட்டல் தகட்டல் இருக்கும் இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து நான் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலராக வர நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 பூண்டும் நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் இது தாங்க, வெங்காயம் ப்ளஸ் பூண்டு. இப்போ வந்து பூண்டையும் நல்லா வதக்கி தனியாக மாற்றிக்கலாம். கூடவே நான் இப்போ 3 எக்கு நான் பண்ண போகிறேன். அதனால 2 காஞ்ச மிளகாய் மட்டும் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் மட்டும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய எக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 2 மிளகாவே லைட்டாக எண்ணெயிலேயே கரைஞ்சிடக்கூடாது, டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா எண்ணெய் வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக புரட்டிட்டு நீங்கள் வந்து தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணுறதுக்காக இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன், அதை லைட்டாக ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். கூடவே இதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 50 ml போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சிடலாம். இன்னொரு 50 ml போல் தண்ணி கூட ஒரு அரை ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம நல்லா ஆறியாச்சு, அதனால அந்த பிளாஸ்டிக் பவுலில் போட்டிருக்கேன் நான் அந்த வெங்காயம். கூடவே 2 மிளகாய் இருந்தலையும் அதையும் லைட்டாக பல்ஸ் கொடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடி ஆகிடும். பூண்டும் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ஆற வச்சாச்சு, அதனால தான் பிளாஸ்டிக் பவுலில் போட்டுக்கிறேன். நீங்கள் சூடாக போடுறதா இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு சில்வர் பவுல்லையோ அல்லது கிளாஸ் பவுல்லையோ போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைசல், ஒரு சின்ன பீஸ் புளியையும் கரைச்சி அதையும் எடுத்து வச்சாச்சு ஒரு 50 ml. இப்போ 3 முட்டையை எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு. முட்டை நல்லா உடையாம கிடைக்கணும்னா நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா உடையாம கிடைக்கும். இப்போ முட்டை வந்து பாதியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறவங்க ஒரு 60 to 70% இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, அதையும் லைட்டாக போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பூண்டையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள்
நம்ம உப்பு தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு ½ ஸ்பூன்ல இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது ½ ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் லெமன் வந்து அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் ஒரு ½ ஸ்பூன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன் வந்து நம்ம எடுத்து வச்சு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் மேலே டாப் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது காரம் அதிகமாக தெரியும், அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குன்னு. அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மேலே டாப் அப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க, செம்மையான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது. கண்டிப்பாக எக் பிடிக்காதவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. கூடவே உங்கள் குழந்தைங்களும் கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. சட்னி செய்ய போர் அடிக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த முட்டை மசாலா தோசை ட்ரை பண்ணி பாருங்க. சைட் டிஷ்ஷே தேவையில்லை, குழந்தைங்களுக்கு நம்ம எக் கொடுத்த மாதிரி ஆச்சு. வாங்க ஒரு சூப்பரான கறி தோசை ஸ்டைலில் முட்டை மசாலா தோசை பண்ணலாமா? இப்போ நான் அதுக்கு 2 முட்டை தாங்க எடுத்துருக்கிறேன், அப்புறம் 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நம்ம குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 பூண்டு போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டாக வதங்கி வரட்டும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்குறதுக்காக, சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டி தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளினா 1 தக்காளியே போதுங்க. நான் குட்டி தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி மசிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டு மட்டும் தான் இன்றைக்கி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுன்னா நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணும்போது லைட்டாக அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும், அந்த முட்டை மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா போட்டு வதக்கிடுங்க. மசாலாவோட ராஸ்மெல் எல்லாமே போகட்டும். ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா நமக்கு மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு 3 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருட்களுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது முட்டையும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அது உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக முட்டைக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் தோசை ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டீஸ்களுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறனால காரம் இருக்கும், மசாலா பொருட்கள் வேறு ஆட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள். இப்போ பேனில் கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டீஸ்களுக்காக பட்டர் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்கன்னா நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் குட்டி குட்டி தோசையாக ஒரு 3 தோசை ஊற்றிக்கிறேன். மாவு வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முருவலாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முருவல் தோசையும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். முருவல் தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் குட்டி தோசைக்காக மாவு ஊற்றிட்டு அது மேலே நம்ம முட்டை மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாகவே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். நமக்கு முட்டையோட மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுத்துடலாம், வேண்டானே சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பட்டர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம சிம்லேயே தான் வச்சுக்க போகிறோம். அதனால் சிம்லேயே வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்க எக்கே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தோசையில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பாயில் எக் வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக இந்த முட்டை மசாலா வந்து லைட்டாக அமர்த்தி கொடுத்துக்கிறேன், ஏன்னா திருப்பி போடும்போது உதிர்ந்துடும், அதுக்காக லைட்டாக அமர்த்திட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்தோம்னா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தோசையாக ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் முருவல் தோசையாக ஊற்றிக்கலாம், அதுக்குமே இது நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் முட்டை மசாலாவெலாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பெரியவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த தோசையில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து முட்டை மசாலாலாம் போட்டு எக்ஸ்ட்ரா நிறையவே பெப்பர், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டீஸ்களுக்கு அதிகம் காரம்னா சாப்பிட மாட்டாங்க, நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ பெப்பர் அதிகமாக போட்டுட்டு இதையும் அதே மாதிரி 1 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பரான முட்டை மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி செய்ய போர் அடிக்கும் போது கண்டிப்பாக இந்த தோசை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மாதிரி ரெசிபீஸில் எந்த ரெசிபீஸ் வந்து உங்கள் குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண எக்கையே இந்த மாதிரி பிரியாணியில் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து பாயில் எக்கோட ஸ்மெல்லே தெரியாமல் கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுவும் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். சமைக்க போகிறேன். இன்னைக்கு 2 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஊற வச்சிடலாம். இப்போ நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் உப்பு, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு முட்டை வந்து நல்லா உடையாம வெடிக்காம கிடைக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி 4 சைடும் கோடு போட்டுக்கோங்க. ஏன் இது மாதிரி நம்ம லைட்டாக கீறிக்கிறோம்னா, நீங்கள் எண்ணெயில் போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வெடிக்காது. இப்போ பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூனுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக 1/2 ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் வந்து நீங்கள் தனியாகவும் பாயில் பண்ணி பிரியாணி கூட போடலாம். ஆனால் வந்து நீங்கள் எக் தனியாக சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த மசாலாவுமே உப்பு எதுவுமே இருக்காது. பட் இது மாதிரி நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா மசாலாவோட நெக்ஸ்ட் சால்ட்டும் சேர்ந்துருக்கும். அதனால நல்லாயிருக்கும். இது மாதிரி எக்கெல்லாம் போட்டு லைட்டாக புரட்டி விட்டுட்டு அந்த எக்கோட ஸ்கின் எல்லாமே லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ஆயிலே நான் கொஞ்சம் இது மாதிரி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மசாலா எண்ணெய் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஊற்றுனதே போதும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து சைடில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். இப்போ 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால 1 மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் தண்ணி ஆட் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எனக்கு வந்து 2 ஸ்பூன் கல்லுப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கி கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதத்துக்கு சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுவரை சிம்லேயே இருக்கட்டும். சைட்லேயே நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 8லேருந்து 9 கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து இஞ்சி எடுத்திருக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1.5 ஸ்பூன் போல் கிடச்சிச்சு. ஸோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரை நல்லா சிம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கைப்படி நிறைய புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி கூட நீங்கள் வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அந்த கிரேவி பதத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும். ஸோ எண்ணெயிலேயே அந்த எண்ணெய் நெய் கூடயே நல்லா வதக்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அல்லது தெரிஞ்ச மாதிரி வந்துடும். புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப புளிப்பு அது வந்து அதிகமாகிடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தயிர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக நீங்கள் விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணாலும் ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 கப் ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 1க்கு 1.5 கப் தண்ணி வீதம் 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கூடவே நம்ம ஊறின அரிசியும் இது கூட போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சோன்னா போடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா குலையாமல் கிடைக்கும். இது ஒரு டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 ஸ்பூன் வந்து நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து குட்டி ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு பாருங்கள். நல்லா அரிசி எல்லாம் மேலே எழும்பி வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து விசில் போட்டு மூடணும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மசாலாவில் வறுத்து வச்சிருக்கிற எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் இது மாதிரி மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாதம் எல்லாம் உதிரி உதிரியாக வரதுக்காக 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் சாதமும் உதிரி உதிரியாக கிடைக்கும். கூடவே நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெங்காயமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் யூஸ்வலாக எண்ணெயில் வந்து நல்லா பொரிச்சு எடுப்பாங்க, அது மாதிரி பண்ணலாம். பட் இது எக்கு வந்து ஃப்ரை பண்ண மசாலா இருந்துச்சு, அது கூட நம்ம பண்ணும்போது நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நம்ம 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2 விசில் வரை வெயிட் பண்ணிக்கலாம். ஆனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி தம் கூட பண்ணிக்கலாம். தம் பிரியாணியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான நீங்கள் இடிக்கல் ஏதாவது வச்சிங்கன்னா அது கூட வச்சு தம்மாவும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அது மாதிரி ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் விசில் போட்டுக்கிட்டேன். ஸோ சிம்லேயே வச்சு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சுட சுட கம்ம சூப்பரான எக் பிரியாணி ரெடி. நார்மலாக எக் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதோட இது மாதிரி எக் பிரியாணியும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நீங்கள் ஜீரக சம்பாவில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணும், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எக் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட இந்த மாதிரி நீங்கள் எக் பாயில் பண்ணி எக் ஒரு கிரேவியாட்டம் செஞ்சு கொடுக்கும்போது அதை கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முந்திரி வந்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1.5 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை வந்து நல்லா வேக வைக்கும்போது உடையாம கிடைக்கணும்னா நீங்கள் லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேக வைக்கும்போது உங்களுக்கு உடையாம கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ஒரு வதங்கி ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜ் வரை நல்லா வதக்கணுங்க. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூடயே நம்ம வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட் மிளகு, சோம்பு கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரை எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரை நல்லா வதக்கி விட்டுடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரை நல்லா வதக்கி விட்டுடலாம். சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அடிக்கடி கிளறி மட்டும் விட்டுக்கலாம். சைட்லேயே நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதையும் ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த முட்டையை கட் பண்ணுறதுக்காக நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பிசிறாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் நூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிசுருமே தட்டாது. அந்த அளவுக்கு நம்ம ஷேப்பாக வந்து அழகாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி ஹாஃபாக நம்ம 4 முட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் கூட இதில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணும்போது கிரேவிக்கு எப்போவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட நெடி போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆகுது. எண்ணெயிலேயே அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே இருந்து கொதிச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காக ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கி வச்சிருந்தீங்களே, அது கிரைண்ட் பண்ணாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிரைண்ட் பண்ணாமலும் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இது மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த கேஷ்யூஸ்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேஷ்யூ பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கிரேவிக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லா திக்காகும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து எக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை வந்து கிளி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம கிளறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் எக்கில் வந்து மேலே கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் எக்கில் ஊற்றும் போது நம்ம எக்கு தனியாக சாப்பிடும்போதுமே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி எக்கெல்லாம் மேலே பட்டுற மாதிரி எக்கு மேலே பட்டுற மாதிரி கிரேவியெல்லாம் நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் வந்து சிம்லேயே இருந்தால் போதுங்க. ஒரு சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு நீங்கள் எப்போவுமே சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்களுக்கும் எக் கொடுத்த மாதிரி ஆச்சு. அவங்களும் இட்லி தோசையை ரொம்ப விருப்பப்பட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ஏதாவது புலாவ் ரெசிபிஸ் இருந்தால் அதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் சாதம்லாம் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோட எண்ட் பார்ட்டு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி என்னென்ன ரெசிபிஸ்லாம் வேணும், எந்தெந்த ரெசிபிஸ் குட்டீஸ்களுக்காக செஞ்சு மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்காக வந்து இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.